சார், உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக பைசாபாத் அந்த பாராளுமன்றத்தில் சமாஜ்வாதி கட்சியுடைய வேட்பாளர் திரு அவதேஷ் பிரசாத் அவர்கள் வெற்றி பெற்றார். அயோத்தி மாவட்டம். இதற்கு முன்பு அவர் மல்கிப்பூர் என்ற சட்டமன்றம், அது தனி தொகுதி, அந்த சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இருந்தவர். அதனை ராஜினாமா செய்துவிட்டு பைசாபாத் பாராளுமன்றத்தில் போட்டியிடுகிறார். அந்த சட்டமன்றத்தில் உட்பட்ட தொகுதியின் அந்த பாராளுமன்றம் வெற்றி பெற்றுகிறார். அப்பொழுதெல்லாம் எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாங்க, இந்திய கூட்டணி, அயோத்தியில் நீங்கள் ராமர் கோயில் கட்டினீர்கள், ராமரே உங்களை தண்டித்து விட்டார், ராமர் இருக்கின்ற இடத்தை சமாஜ்வாதி கட்சி கைப்பற்றியது என்று நீங்கள் பாராளுமன்றத்திலும் வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது அந்த மில்கிப்பூர் என்ற சட்டமன்றத்தில் இடைத்திலிருந்து அதில் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 61,710 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சட்டமன்றத்தினுடைய சமாஜ்வாதி கட்சியுடைய வேட்பாளர் யாருன்னா அவதேஷ், இப்பொழுது எம்பியா இருக்கலாம் அவதேஷ் பிரசாத், முன்னாடி எம்எல்ஏ இருந்தாலும் அவருடைய பையன்தான் திரு அஜித் பிரசாத் போட்டியிடுகிறார். தன்னுடைய மகனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அவர் தான் அந்த மில்கிப்பூர் சட்டமன்றத்தில் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் யார் போட்டியிடுகிறார் என்றால் சந்திரபானு பாஸ்வான் போட்டியிடுகிறார். இவர் வாங்கிய ஓட்டு 1,46,397. சமாஜ்வாதி கட்சியுடைய வேட்பாளர் திரு அஜித் பிரசாத் வாங்கிய ஓட்டு 84,687 ஓட்டு வாங்கியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 61,710. இப்போ அயோத்தி மாவட்டத்தில் 5 சட்டமன்றம் இருக்கிறது. இதற்கு முன்பு 4 சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். இப்பொழுது சமாஜ்வாதி கட்சியுடைய இருந்த எம்எல்ஏ இப்பொழுது பாஜக பக்கம் திரும்பியுள்ளது. 5 சட்டமன்றத்தையும் அயோத்தியில் இருக்கின்ற அயோத்தி மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சட்டமன்றத்தையும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி இருக்கிறது. ஆனால் அயோத்தி மாவட்டம் உட்பட்ட பைசாபாத் பாராளுமன்றத்தில் சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பி இருக்கிறார். இது என்னது, எதை காட்டுகிறது? ஏதோ மக்களெல்லாம் பின்வாங்கிவிட்டார்கள், மக்களெல்லாம் சமாஜ்வாதி கட்சிக்கு தான் ஆதரிக்கிறார்கள், அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று எதிர்க்கட்சி காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவெல்லாம் போய் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் திரு சந்திரபானு பாஸ்வான் அவர்கள் 61,710 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அங்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நியாயமான ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி, ஆதித்யநாத்துடைய ஊழலற்ற ஆட்சி, புல்டோசர் ஆட்சி வச்சுக்கலாமே. ஏதாவது ரவுடிஷம் இருந்தால், ஏதாவது கலெக்டாக பண்ணால் சும்மா ஆளை வச்சு என்கவுண்டர் பண்ணி அல்லது சரியான பாடம் புகட்டி சட்டப்படி அவர்களை அடக்குகின்ற ஒரு நல்லாட்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இன்று நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற மில்கிப்பூர் என்ற சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற உத்தரப்பிரதேசனுடைய மாநிலத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் 3வது முறையாக திரு யோகி ஆதித்யநாத் ஆட்சியை பிடிப்பார், பாஜக ஹாட்ரிக் வெற்றி பெறும் என்பதற்கு ஒரு அடையாளமாகவே இது கருதப்படுகிறது. வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூறுவோம். வணக்கம்.